பிரைஸ் தி லார்ட். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் சர்ச் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நோ யுவர் பைபிள் மூலியமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த நேரத்தில் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரதானமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள். இயேசு நம்முடைய வேதத்தில் அநேக இடங்களில் கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய கண் நம்முடைய சரீரத்திற்கு முழுவதுமாய் வெளிச்சமாய் இருக்கும். அதுவே அப்படி ஆப்போசிட்ல சொல்லப்பட்டிருக்கு. கண் தெரியாம கரெக்டான பார்வை இல்லைன்னா நம்முடைய முழு சரீரமும் இருளா இருக்கும் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுறத பார்க்கிறது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கண் பிரதானமா இருக்குது. நம்ம கண் எதை பார்க்கிறது, உண்மையிலுமே எதை நம்ம பார்க்கிறோமோ அது அதிகமாக நம்மளை என்ன பண்ணும், பாதிக்கும். நிறைய காரியங்கள் அது அதன் மூலியமாக நம்ம உணர்வு பூர்வமாக நம்முடைய சிந்தனை எல்லாமே அதுல தான் மாற்றமாகும். ஒரு அறிக்கை எப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சென்சரி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் அப்படில கண் 80% இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ 80% உணர்ச்சிகளில் கண் தான் முக்கியத்துவமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ கண் ரொம்ப பிரதானமான ஒன்று. சரீரத்து உலக பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய கண்கள் ரொம்ப பிரதானமாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்முடைய கண்கள் இருக்கணும், எப்படி நம்முடைய கண்கள் இருக்கக்கூடாது, எதன் மீது நம்முடைய கண்கள் இருக்கணும். இதை காரியங்களை நம்ம தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி நம்முடைய கண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மேட்டிமையான கண் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேட்டிமை, அது ஆங்கில வேதத்துல சொல்லும்போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது அரகன்ஸ், மேட்டிமை அப்படின்னு சொல்லப்படுறது. அரகன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க தன்னை குறித்ததான ஒரு பெருமை அவங்களுக்குள்ளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய பார்வையில அவங்க தான் சிறந்தவர்கள், அவங்க தான் மேன்மையானவர்கள், அவங்க தான் முக்கியம் வாய்ந்தவர்கள், அவங்களுக்கு தான் ஞானவான்கள் அப்படிங்கிறதான ஒரு பொருள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும், மேட்டிமை கண்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ளாக அதுவும் குறிப்பாக தன்னை பிரதானப்படுத்துகிறவர்களாக, தன்னை முக்கியப்படுத்துறவர்களாக, நம்முடைய பார்வையில நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையோ அப்படிப்பட்டதான மனப்பான்மை நமக்குள்ளாக, ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதை வேதாகம் தெளிவாக சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை உதாசீனப்படுத்துவோம். அந்த மேட்டிமை கண் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு மேட்டிமை கண் இருக்குன்னா நான் பெரிய ஆளுன்னு நான் பார்ப்பேன். மற்றவங்க எல்லாருமே ரெண்டாவது, அவங்க எனக்கு இது தெரியும், நான் இவ்வளவு வசதி உள்ளவன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னு என்ன குறிச்சு நான் மேன்மை பாராட்டும் பொழுது நான் மற்றவங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே இழிவா பார்ப்பேன். ஸோ கிறிஸ்தவத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே சமமானவர்கள். இயேசு எல்லாருமே சமமாக பார்க்கிறாரு. யாரையுமே இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லி எல்லாருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாலும் எல்லாருமே ஈக்குவலானவங்க, எல்லாருமே சமம் தான் வேதம் சொல்லுகிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான மேட்டிமையின் கண் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் 2:14 சொல்லப்பட்டிருக்குது, கண்களின் இச்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே எதற்குரியவைகள்னா உலகத்திற்குரியவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னொரு காரியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக எது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கண்களின் இச்சை, கண்களுக்குரியவைகள், இச்சிக்கிறவைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிறதான காரியங்களை நம்முடைய கண்கள்னால பார்க்கிறோம். ஸோ அவைகள்னால நம்ம அந்த இது ரொம்ப இன்டேக் பண்ணக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையை, சரீரத்தை கெடுத்து போகிறத பார்க்க முடியும். இச்சையான காரியங்களை பார்க்கக்கூடாது, இச்சையான வீடியோஸோ எதுவுமே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது என்று இந்த இதில் பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பார்க்கும்போது அது நம்மளுடைய சிந்தையையும் பாதிக்குது, நம்முடைய மனசு அது பாதிக்குது. அது என்னது, அதிகமாக என்ன பண்ணுவோம், நம்ம மனசையும் அது இச்சைக்குரிய காரியங்களுக்குள்ளாக போகுது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், என் கண்களை நீர் திறந்தருளும், உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய வசனத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம அதை பார்ப்போம். எது மீது நம்முடைய கண்கள் இருக்கணும் அப்படிங்கும் போது நம்முடைய கண்கள் வசனத்தின் மீது இருக்கணும்.
இந்த உலகத்திற்குரியவைகள் மீது, இந்த உலகத்தின் இச்சைகள் மீது நம்முடைய கண்கள் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்முடைய கண்கள் எது மீது இருக்கணும்னா வசனத்தின் மீது இருக்கணும். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கண்கள் அதன் மீது இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த கண்கள் எதன் மீது இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது 2 காரியத்தை பார்த்தோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதே போல கண்கள் பார்க்கும்போது கண்களின்படி நம்முடைய முடிவுகளை எடுக்கக்கூடாது, கண்களின் அடிப்படையில செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்துக்கு 2 ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு சின்ன, ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் சின்ன வாக்குவாதம் வரும் பொழுது அவங்களுக்குள்ளாக பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீ போகிற இடத்துக்கு நான் அப்படி ஆப்போசிட்ல நான் போறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும் பொழுது, லோத்து பார்க்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கும் பொழுது ஒரு சமபூமியை பார்க்கிறான். அது ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்குது என்று அவனுடைய கண்கள்ல பார்க்கிறான். ஸோ தன்னுடைய கண்களுக்கு நலமானவைகள், என் கண்ணுக்கு இது ரொம்ப அழகா இருக்கு, அதனால இந்த பக்கம் நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்து போகிறத பாருங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் அழகா சொல்லப்படுது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். ஸோ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பார்க்க முடியும். உன் கண்களை இங்க பாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பார்க்கலாம். ஆனா லோத்தோ தன்னுடைய மாம்சத்திற்குரிய கண்களினாலே பார்த்து, இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடம் சூப்பரா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஃபீலிங் அடிப்படையில, தன்னுடைய கண்களின் உணர்ச்சியின் அடிப்படையில அது எது ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு, இது நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சூஸ் பண்றதை பார்க்க முடியுது. ஆனா ஆபிரகாமோ ஆண்டவர் சொல்லுற இடத்த கண்களை ஏறெடுத்து பாரு என்று அவருடைய டிசிஷன் படி போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட நான் எந்த அடிப்படையில நான் முடிவுகள் எடுக்கிறேன், என்னுடைய கண்கள் பார்க்கறதுல எது நல்லதா இருக்கு, அழகா இருக்குது, இது சூப்பரா இருக்கு அப்படி நம்ம முடிவு எடுக்கிறோமா, இல்ல ஆண்டரை பார்த்து இதை நீ பார் அப்படின்னு ஆண்டரை சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோமா? நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கும் போது கூட ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை படைச்சிட்டு வரும்போது ஆண்டர் சொல்லுகிற ஒரு காரியம் பார்க்கும்பொழுது அவருக்கு பார்த்து இது நல்லது. எப்பொழுதுமே ஆண்டருடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது யாருடைய பார்வையில இருக்குன்னா ஆண்டருடைய பார்வையில பார்க்கணும். ஆனா அது சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமத்துல அவர் படைச்சிட்டு வரும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க, இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு ஆண்டரை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்முடைய சுய அடிப்படையில நம்முடைய கண்கள், மாம்சத்தின் கண்கள்ல பார்க்கும் பொழுது சிலது நல்லதா இருக்கும், ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நம்முடைய கண்கள்ல பார்க்கும் பொழுது இது ரொம்ப உகந்ததா இருக்கும், ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதா இருக்காது. ஸோ நம்மள நல்லா பார்க்கணும், ஏன் கண்களினால நான் பார்த்து இது நல்லது அப்படின்னு பார்க்கறதை காட்டிலும் ஆண்டருடைய கண்கள்ல இது நல்லதா இருக்குதா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். நியாயாதிபதிகள்ல சிம்சோனும் தன்னுடைய தகப்பன் தாயிட்ட போய் சொல்றாரு, என்னுடைய பார்வைக்கு அந்த பெண், கண்டிப்பா வாலிபர்களுக்குள்ளாக இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா வாலிபர்களுக்குள்ளாக என்னன்னா, என்னுடைய பார்வைக்கு இது நல்லமானது, என் பார்வைக்கு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சிம்சோன் தன் தகப்பனையும் தாயிட்டு சொல்றது பார்க்க முடியாது. அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, உனக்கு வேற பொண்ணே இல்லையா, நம்முடைய இனத்தார்ல நம்முடைய ஜனத்தின் மத்தியில எந்த பொண்ணும் இல்லையா, ஏன் அந்த விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை நீ பாக்குற அப்படின்னு போது, அது சிம்சோன் சொல்லுற ஒரு வார்த்தை, என் பார்வைக்கு, என் கண்களுக்கு பிரியமானவள், என் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கா. ஸோ இவரோட டிசிஷன் பார்த்தும் பொழுது மாம்சத்திற்குரிய கண்கள்ல தான் பாக்குறாங்க, இது எனக்கு நல்லா இருக்கு, இது எனக்கு செட் ஆகும், இது எனக்கு பொருந்தும், இந்த வேலை எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய மாம்சத்தின் கண்கள்ல பார்க்கறத பார்க்கிறோம். ஸோ மாம்சத்தின் கண்கள் அல்ல, நமக்கு தேவையானது ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம காரியங்களை பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்ப நம்ம மாம்சத்திற்குரியவைகளை நம்ம பார்த்து முடிவெடுக்கிறோமோ, மாம்சத்தின் கண்கள்ல நம்ம பார்த்து முடிவெடுக்கிறோமோ, சில நேரங்களில் தவறுதெல்லாம் போகும், தப்பானதை நம்ம சூஸ் பண்ணுவோம், தேவையில்லாத நம்ம சூஸ் பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்களை சூஸ் பண்ணுவதற்கு சிம்சோனை போல, லோத்துவை போல நம்முடைய வாழ்க்கைக்கு தவறானதை சூஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என் கண்கள்ல காண்பீங்க,
எது நான் முடிவெடுக்க வேணும் என் கண்களில் காமிங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிச்சு நம்ம எடுக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை காமிப்பார். அவர் சொல்லுவார், இது நீ பார், இதை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கைட் பண்ணும்போது அது உண்மையாலுமே என்னோட வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்கும். நம்முடைய கண்கள்ல நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், ஜெபிச்சு ஒப்பு கொடுக்கிறோம்னா உண்மையாலுமே கர்த்தர் நமக்கு நேர்த்தியானதை நன்மையானதை நம்முடைய கண்கள்ல காண்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். அதே போல இன்னொரு காரியம், நம்ம கண்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டியது என்னவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கண்கள்ல வைக்க வேண்டியது அவருடைய வசனத்தை நம்ம வைக்க வேண்டும். அவருடைய நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் சங்கீதம் 119:18 வசனத்துல பார்க்கும்படி, என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு அந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. உம்முடைய வசனத்துடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம கண்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டிய ஒன்று பார்க்கும் பொழுது அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதுமே வைக்க வேண்டியதா இருக்குது. நம்ம அது இல்லாமல் ஜெபிக்கணும். அன்றைய முடிய அதிசயங்களை காணும்படி, உடைய வெளிச்சத்தை அறிந்து கொள்ள முடிய, உடைய வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக என் கண்களை கர்த்தனை திறந்தருளும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொரு காரியம் நம்ம கண்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டியது பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:1 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய இயேசுவை நோக்கி, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி அப்படின்னு நம்ம இருக்குது. அதே ஆங்கில வேதாகமத்தில் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் என்று இருக்கிறத பாரு. நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னொரு காரியத்தை நமக்கு முன்பதாக வைக்க வேண்டியது என்னன்னா, இயேசுவின் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். ஆமேன். ஸோ நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், நமக்கு ஒத்தாசை வருவதற்கு பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுத்து. ஸோ நமக்கு ஒத்தாசை, நன்மை, ஆதரவு, ஆசீர்வாதம் எல்லாமே யார் இடத்துல வருதுதா? இயேசு இடத்துல இருந்து மாத்திரம்தான் வருது. ஸோ நம்முடைய கண்களை நம்ம எங்க வைக்கணும்னா அவர் மீது வைப்பதற்கு நம்ம ஆவலா இருக்க வேண்டும். ஸோ எப்பொழுதுமே நம்முடைய கண்களை நம்ம எது மேல வைக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கண்களை எது மேல வைக்கிறோம்? மனுஷங்க மீது வைக்கிறோமா, இல்ல சூழ்நிலைகள் மீது வைக்கிறோமா, ஆசீர்வாதத்தின் மீது வைக்கிறோமா, இல்ல இயேசுவின் மீது நம்முடைய கண்களை வைக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருவோம். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எவருடைய வீட்டிற்கு இயேசு போகிறத பார்க்க முடியுது. அந்த இடத்துல பார்ப்போம், எவருடைய மகள் வியாதி தருவாயில இருந்து அவர்கள் போகிற வழியிலேயே அவர் மரித்து போனாள் என்ற செய்தி எவருக்கு வருதுதான் பார்க்கிறோம். ஸோ அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புறேன். என்னன்னா, எல்லாருடைய பார்வை, எல்லாருடைய கண்கள் அந்த பிள்ளை மரித்து போயிடுச்சுன்னு தான் இருக்குது. எல்லாருமே சொல்லுகிற ஒரு அறிக்கை என்னன்னா, பிள்ளை மரித்து போயிடுச்சு, பிள்ளை மரித்து போச்சு. ஆனா இயேசு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். சோ இயேசுடைய பார்வையை பாருங்களேன், அங்க இருக்கிறவருடைய பார்வைகள், அவங்களுடைய கண்கள், அவங்க பார்க்கிற விதங்கள் வேறையா இருக்குது. அதே போல இயேசு பார்க்கிற விதம் வேறையா இருக்குது. சோ அவர் விசுவாசத்தின் கண்களில் பார்க்கிறத பார்க்க முடியுது. அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒரு காரியத்தை, உங்களோட பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க எப்படி அதை சந்திக்கிறீங்க, எப்படி உங்களோட பார்வையில பாக்குறீங்க? மாம்சத்துக்குரிய கண்கள்ல நீங்க பாக்குறீங்களா, இல்ல விசுவாசத்தின் கண்கள்ல பார்க்கிறீங்களா? ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை கிடைக்காது அப்படின்னு எல்லாருமாலே சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் கண்கள் இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்று. சோ இந்த நேரத்துல கூட நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேணும். இப்ப மாம்சத்திற்குரிய கண்கள் அல்ல, நமக்குள்ள ஆவிக்குரிய கண்கள், விசுவாசத்தின் கண்கள் நமக்கு வேண்டும். சோ நீங்க ஜெபிக்கும் பொழுது இதற்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு வெறும் நான் மாம்சத்தின் கண்கள்ல ஒரு விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது, என் பிரச்சனையை நான் மாம்சத்தின் கண்கள்ல பார்க்கக்கூடாது, என் சூழ்நிலையை என் மாம்சத்தின் கண்கள்ல பார்க்கக்கூடாது, ஆவிக்குரிய கண்கள்ல, விசுவாசத்தின் கண்கள்ல பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையுமே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கு. அப்படி இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் நிலத்தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, எங்களுடைய அப்பா விசுவாச வாழ்க்கையில அப்பா எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு இச்சைகளுக்கும் ஆண்டவரே மாய்மாலங்களுக்கும் அன்றை மேட்டிமைக்கும் எங்களுடைய கண்களை அன்றை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களுடைய கண்களை விசுவாசத்தின் கண்களாய் கர்த்தரை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், அன்றை ஸ்தோத்திரம். எங்களுடைய பார்வைகள்
எங்களுக்கு முன்பதாக நாங்கள் எதை வைக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய பார்வைகள் இயேசுடைய பார்வைகளைப் போல மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா எங்களுடைய இந்த வசனம் எங்களுக்கு அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்துவது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.